எதிரணியில் இணையும் அர்ச்சுனா மற்றும் கஜேந்திரகுமார். தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தின் செயற்பாடுகளுக்கு எதிராக ஐக்கிய மக்கள் சக்தியினால் ஒருங்கிணைக்கப்பட்டுள்ள பொது எதிரணியில் இணைவதற்கு தமிழ் தேசிய மக்கள் முன்னணியும் தீர்மானித்துள்ளது. குறித்த விடயத்தை தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் தலைவர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தெரிவித்துள்ளார். ஜனநாயகத்திற்கு எதிராக அரசாங்கத்தினால் முன்னெடுக்கப்படும் செயற்பாடுகளுக்கு ஒத்துழைப்பை வழங்குவதாக பாராளுமன்ற உறுப்பினர் இராமநாதன் அர்ச்சுனாவும் இதன்போது தெரிவித்துள்ளார். 2026ஆம் ஆண்டு பாடசாலை பரீட்சைகள் தொடர்பில் வெளியான தகவல். இலங்கை பரீட்சைகள் திணைக்களம் 2026ஆம் ஆண்டு நடைபெறவிருக்கும் பாடசாலை பரீட்சைகளுக்கான கால அட்டவணை அறிவித்துள்ளது. குறித்த அட்டவணையின்படி 2025ஆம் ஆண்டுக்கான காப்போத சாதாரண தர பரீட்சை 2026ஆம் ஆண்டு பிப்ரவரி 17ஆம் திகதி முதல் 26ஆம் திகதி வரை நடைபெறும். 2026ஆம் ஆண்டுக்கான புலமை பரிசில் பரீட்சை ஆகஸ்ட் 9ஆம் திகதியும் 2026ஆம் ஆண்டுக்கான காப்போத உயர்தர பரீட்சை ஆகஸ்ட் 10ஆம் திகதி முதல் செப்டம்பர் 5 வரையில் இடம்பெறும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. குண்டு வெடிப்புகளால் அதிரும் இந்தியா. காஷ்மீர் காவல் நிலையத்தில் வெடிபொருள் வெடித்த சம்பவத்தில் 7 பேர் பரிதாபமாக உயிரிழந்துள்ளதாக இந்திய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. இந்த சம்பவத்தில் 30க்கும் மேற்பட்டோர் படுகாயங்களுடன் மருத்துவமனையில் தீவிர சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளதால் பலி எண்ணிக்கை மேலும் அதிகரிக்கக்கூடும் என தெரிவிக்கப்படுகிறது. பயங்கரவாத தாக்குதலில் 13 பேர் உயிரிழந்த சம்பவம் நாடு முழுவதும் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருந்த நிலையில் மீண்டும் வெடிபொருள் வெடித்து 7 பேர் பலியாகியுள்ள சம்பவம் பாதுகாப்பிற்கு அச்சுறுத்தலை ஏற்படுத்தியுள்ளது. திருகோணமலையில் ஆபத்தான பொருட்களுடன் இருவர் கைது. டைனமைட் மருந்து அடங்கிய 2 கட்டுகளை தமது உடைமையில் வைத்திருந்த குற்றச்சாட்டின் பேரில் நேற்று இருவர் கைது செய்யப்பட்டுள்ளனர் என போலீசார் தெரிவித்தனர். கிண்ணியா பூவரசந்தீவு பிரதேசத்தை சேர்ந்த 23 வயதான இளைஞனும் 33 வயதான குடும்பஸ்தருமே இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளனர். கிண்ணியா போலீஸ் விசேட புலனாய்வு பிரிவிற்கு கிடைக்கப்பெற்ற இரகசிய தகவலின் அடிப்படையில் சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் என கிண்ணியா குற்றத்தடுப்பு போலீஸ் பொறுப்பதிகாரி தெரிவித்தார். வினையில் முடிந்த விளையாட்டு. தற்கொலை செய்யப்போவதாக மனைவியை மிரட்டியவர் களத்தில் போடப்பட்ட சுருக்கு இறுக்கி மூச்சு திணறல் ஏற்பட்டு யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் உயிரிழந்துள்ளார். உரும்பிராய் தெற்கு உரும்பிராய் பகுதியைச் சேர்ந்த ஜே. சுரேந்தன் என்பவரே இவ்வாறு நேற்று உயிரிழந்துள்ளார்.